ஒருத்தர் இன்னொருத்தர்கிட்ட இருந்து ஏதாவது சில வகைகளில் வேறுபடுவாங்க அண்ட் அதை நம்ம இண்டிவிஜுவல் டிஃப்ரென்சஸ்னு சொல்லுவோம். அதே மாதிரி பெர்செப்ஷன் ஆல்சோ டிஃபர்ஸ். ஒரு நிகழ்வை நாம பார்க்குற மாதிரியே நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாருமே பார்க்க மாட்டாங்க. அவங்களோட கண்ணோட்டங்கள் மாறுபடும். அண்ட் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் த ஓல்ட் ஃபிஷர்மேன்ஸ் பெயிண்டிங். அண்ட் இந்த ஓவியத்தை நீங்கள் கூர்ந்து கவனித்து நல்லா பாருங்கள். இதனுடைய நடுவில் ஒரு மிரரை பர்பண்டிகுலராக வச்சு பார்க்கும்போது அதனுடைய லெஃப்ட் சைட் பிரதிபலிப்பு எப்படி இருக்குன்னு பாருங்க. அது ஒரு அமைதியான கடல், அமைதியான வானம், பேக்ரவுண்ட் ரொம்ப சாதுவாக இருக்கும். அண்ட் அதில் ஒரு போட்டில் முதியவர் அமைதியாக உட்காந்து ப்ரே பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஒரு சீன் தெரியும். இதுவே அந்த மிரரை ரைட் சைடில் திருப்பி ரைட் சைட் பிரதிபலிப்பை பாருங்கள். ஒரு கோரமான முகமுடைய முதியவர், அவர் பின்னாடியும் அமைதியற்ற சீற்றங்கள் நிறைந்த கடல், ஒரு மாதிரி இருள் சூழ்ந்த அமைப்பு, ஆகாயம்னு இருக்கு. ஒரு பெயிண்டிங் ரெண்டு ரியாலிட்டிஸ். நம்ம மைண்டும் அப்படிதான். நம்ம மைண்டில் அசாத்தியமான அமைதியும் உண்டு, புயலா பிரச்சனையை தூண்டி கிளப்பக்கூடிய பயம், கோபதாபங்களும் உண்டு. இதில் எதை நம்ம சூஸ் பண்ணுறோமோ, எதுக்கு நிறைய கவனம் கொடுக்குறோமோ அதுவாகவே நாம் மாறுறோம். அண்ட் அதே தழுவிய நம்மளோட ரியாலிட்டியும் அமையும். நம்மளோட டெய்லி லைஃப்பில் நமக்கு நிறைய மொமெண்ட்ஸ் நடக்கும் அண்ட் அது நமக்கு ரெண்டு சாய்ஸஸ் கொடுக்கும். ஒன்று பயம், கோபதாபம், குரோதம் இந்த மாதிரியான விஷயங்களை நமக்கு ஃபீட் பண்ணி விட்டுடும். இன்னொன்று நம்ம விவேகமாக கிளாரிட்டியோட அந்த விஷயத்தை டீல் பண்ணுறதுக்கான மைண்ட் செட் கொடுக்கும். இந்த ரெண்டு விஷயத்தில் நம்ம எதை சூஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் நம்மளோட அமைதியும் அல்லது அமைதி குலைவதும். நம்ம ஷேடோ நம்மளை விட்டு நீங்கள் போகிறதில்ல. சில சமயம் நம்ம அதை கவனிச்சிருப்போம், இக்னோர் பண்ணியிருப்போம், விளையாடி இருப்போம். நிறைய நேரம் ஷேடோன்னு ஒரு விஷயம் இருக்கிறத பற்றி யோசிச்சு கூட பார்க்க மாட்டோம். அதே மாதிரி தான் நம்மளோட ப்ராப்ளம் கிரியேட்டர்ஸோ, அன்லக்கியான விஷயங்கள் நம்ம நினச்சிட்டு இருக்கிறதோ, இல்லை டிஸ்லைக்கபிள் மூமெண்ட்ஸோ, இதெல்லாம் க்ராஸ் பண்ணாமல் நம்மளோட லைஃப் நகரவே நகராது. ஸோ லேர்ன் டு ஒர்க் வித் இட். இதுக்கு நம்ம பர்செப்ஷனை மாற்றிக்கிறது ஒன்று தான் தீர்வு. ஏன்னா உங்கள் பர்செப்ஷன் தான் நீங்கள் என்ன மாதிரியான இமோஷனை வெளிப்படுத்துறீங்கிறத டிசைட் பண்ணுது. இதை ஃபெசிலிட்டேட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு தாட் எக்ஸசைஸ் பண்ணலாம். டெய்லியும் எழுந்த உடனே இன்றைக்கி எனக்கு நடக்க போகிற நிகழ்வுகளுக்கு நான் கோபதாபத்தோடு ரியாக்ட் பண்ண போகிறேன்னா, இல்லை ஒரு அவேர்னஸோட ரெஸ்பாண்ட் பண்ண போகிறேன்னா, இந்த கேள்விகளை மைண்ட்ஃபுல்லாக உணர்ந்து உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க. இது என்ன பண்ணோம்னா உங்கள் மைண்டை ட்ரெயின் பண்ணிடும். ஏதோ ஒரு அன்பிளசன்ட் சுச்சுவேஷன் வருது, இல்லை ஒரு இம்பல்சிவாக ரியாக்ட் பண்ண வேண்டிய ஒரு ட்ரிகரிங் பாயிண்ட் வருது அப்படின்னா, நீங்கள் அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் மைண்டை இது பாஸ் பண்ணும். ஏன்னா திருப்பி திருப்பி உங்களை நீங்களே கேட்டு வயர் பண்ணி வச்சுருக்கிறீங்க இல்லையா, அந்த ரெண்டு கொஷின்ஸ் அது நீங்கள் இம்பல்சிவாக ரியாக்ட் பண்ணுற அந்த தருணத்தில் பாப்அப் ஆகி ஒரு காக்னிட்டிவ் டிஃப்யூஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். இது ஒரு நாளில் வராது, இதுக்கு ட்ரைனிங் வேணும். இந்த கொஷினை தான் ரிப்பீட் பண்ணணும்னு இல்லை, யூ கேன் ரீப்ளேஸ் இட் வித் எனி அதர் பாசிட்டிவ் எமோஷன் ஆர் தாட்ஸ். ஸோ நீங்கள் என்ன சூஸ் பண்ண போகிறீங்க, காம் ஆர் கேயோஸ்? சூஸ் வைஸ்லி. தேங்க்யூ.